ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன சின்ன சீன்ஸில் கூட நிறைய இம்பார்ட்டண்ட்டான சீன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 3. கூறுமே இந்த நாட்டோட ராஜாவாகிறதுல உங்களில் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்ருக்கா. இங்கே நம்ம ஸ்டெஃப் வந்துட்டு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சோராவை பார்த்து கேட்குறா. நம்ம சோரா என்னடான்னா நான் ராஜாவாகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல போயிட்டு எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த கூறுமே அப்பவா நம்ம 2 பேரும் கேம் விளாடி மோதி பார்த்துடலாம் அப்படிங்கவும் முதல்ல வெயிட் பண்ணு, நீ வந்து சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபோட ஃபோட்டோவை அவகிட்ட காட்டுறாங்க. ஃபோனில் அவங்க வச்சுருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த டிவைஸ் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ வந்து பொய் சொல்கிற அப்படிங்கவும் ஒரு எல்ஃப்க்கு கீழே நீங்கள் போய் வேலை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி பேச ஆரம்பிக்கிறான். உடனே அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம ஷீரோ வந்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்ஃபை காட்டுறா. உடனே அந்த கோருமி என்னடான்னா நீ ஆள் செட் பண்ணி அந்த பழைய தூக்கி மேலே போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவா மாதிரியே ஆக்ட் பண்ணுறா. அந்த கோருமி அந்த எல்ஃபை அங்கேருந்து போக சொல்லியிருந்தா. இப்போ நம்ம சோரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். உடனே அவளை வந்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோனில் எடுத்து இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை அவகிட்ட காட்டிட்டு நீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, உன் கூட நான் கேம் விளாட ரெடியாக இருக்கேன், சீட்டிங் இல்லாத ஒரு கேமாக நம்ம விளாடுவோம், நான் அரேஞ்ச் பண்ண உடனே உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பி வைக்கிறா. இப்போ தான் நம்ம சோரோ வந்துட்டு அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உன்னைய வந்து மேஜிக் பண்ணி தான் அந்த எல்ஃபோட உதவியால் தான் சீட்டிங் பண்ணி தோக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த கூருமியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃப் ஹெல்ப்பால் இவா ஃபஸ்ட்டு ராஜாவாக மாறிட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜ்யத்தையே தூக்கி அந்த எல்ஃப் கையில் ஒப்படைச்சிருவாங்க. அப்புறம் அந்த எல்ஃப் தான் அந்த மொத்த நாடையும் ஆளுவாங்க. இதுதான் அவங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். கூருமி அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ரேசஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சாதாரண மனுஷங்களால் நம்ம மேஜிக்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, நீ இதில் என்னோட உதவி இல்லாமல் ஜெயிச்சிருவே அப்படின்னு கேட்கவும் அந்த கூருமி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எதுக்கு எடுத்து காட்டினோம் அப்படின்னா தான் அவள் பயப்படுவா, மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டா, அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டான்னு இல்லை, அவள் கண்டிப்பாக சீட்டிங் பண்ணுவா, எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும். உண்மையை சொல்லப்போனால் அவள் மேஜிக்கை யூஸ் பண்ணாலும் நம்மளால் அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. பட் ஆனால் கவலையை விட்டுரு, ஏன்னா பிளாங்க் நாங்கள் எப்போவுமே தோத்ததில்லை அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கூருமி பண்ணுவாரா. இந்த மனுஷங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால தான் எல்ஃப் ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அவங்கக்கிட்ட நம்ம நாட்டை ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை நல்ல விதமாக பார்த்துக்கிடுவாங்க, இந்த நாடு முன்னேறணும்னு உனக்கும் அக்கறை இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ட்டு கேட்கவும் ஆமாம் இதுவும் கரெக்ட் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிக்கிறா. நீ சொல்கிறது கரெக்ட் தான், மனுஷங்க ரொம்பவே வீக்கானவங்க, மேஜிக்லாம் இருக்காது, எல்ஃப் கிட்ட இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஆனால் நாங்கள் ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் ஷீரோவும் பஞ்ச் டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நம்மளோட ஆசை இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஹைஃபை போட்டுட்ருக்காங்க. சரி அப்படின்னாலும் நீங்கள் தான் தோக்க போகிறீங்க அப்படின்னு அந்த கூரமி அங்கேருந்து போயிருந்தா. நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஸ்டெஃப் கேட்கவும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, அவளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு தான் நம்மகிட்ட நல்லவா மாதிரி நடிச்சு நம்மளை பின்வாங்க சொல்கிறா. 2வது அவளால் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. 3வது நமக்கு யாரோ ஒரு ரேஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அவள் நினச்சிட்ருக்கா. 4வது அந்த ஃபோனெல்லாம் காட்டினதுனால நமக்கும் ஏதோ மேஜிக் விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து செஸ் தான் ஒரு கேமாக இருக்குது. இந்த செஸ் கேமில் தான் வந்து சீட்டிங் அப்படிங்கிற ஒன்றே பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த செஸ் கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா அந்த செஸ் பீசஸ் எல்லாமே அதோட ஓன் வில்லில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுமை பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே, உனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ வந்து ஒரு ஆளாக இருந்து விளாடு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் விளாடுவோம், ஏன்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒத்துக்கிட்றா. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து அசன்டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெஜ் பண்ணி இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த எல்ஃப் வந்துட்டு இது எல்லாத்தையுமே தூரத்தில் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஷீரோ வந்துட்டு ஃபஸ்ட் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த குறமை பொண்ணு என்னடான்னா ஒரு சாதாரண சோல்ஜரை 2 தான் நவரும், ஆனால் அவள் 3 கட்டாக நகர்த்துறா. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெஃப் கேட்கவும் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னல, இது சாதாரண செஸ் கேம் மாதிரி கிடையாது, இதில் இருக்கிற பீசஸ் எல்லாம் அதோட ஓன் வில்லில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே நம்ம ஷோரோக்கு புரியுது இது வந்து சாதாரண செஸ் கேம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேருமே விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஷீரோ வந்துட்டு செஸ்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட்டு, நெக்ஸ்ட் மூவ்ஸை அவள் ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுறதுனால தான் கிட்டத்தட்ட காடே அவகிட்ட தோற்று போகிற லெவலுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரோ மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கோம். இப்படி நம்ம சோரோ நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீரோவோட காயின்ஸ் வந்து அவள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கி. ஏன் அப்படின்னா ஒரு கட்டை அது முன்னாடி மூவ் ஆச்சு அப்படின்னா அது இறந்து போயிடும், அதனால் அது வந்து முன்னாடி நகர மாட்டேங்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால்குலேட் பண்ணுறா. ஒவ்வொரு காயின்ஸையும் நவர சொல்கிறா. எல்லாமே வந்து கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறதுனால நகர மாட்டேங்கி. இப்போ வந்துட்டு இவா தோக்கிற கண்டிஷனில் இருக்கா. எப்படி கால்குலேட் பண்ணாலுமே இவளால் ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போக முடியல. உடனே அவள் வந்துட்டு சோரா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருதா. உடனே நம்ம சோரா வந்துட்டு ஷீரோவை சமாதானப்படுத்தி அந்த பால்கனியில் உட்கார வச்சுட்டு கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் சோல்ஜர்ஸ்,
நாம் மட்டும் போரில் ஜெயிச்சோம் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுறேன். இந்த ராணுவத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம், உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கவுமே நம்ம சோராவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆன் ஃபயரில் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் நான் எக்ஸ்பர்ட்டு, இந்த கேமை நான் பார்த்துக்கிறதேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் அடி, எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்ட அவனை கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃபாஸ்ட்டாக எல்லா மூவ்ஸையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். வெயிட் பண்ணி இது என்னோட டர்ன்ல அப்படின்னு சொல்லி குறுமை கேட்கவும், ரியல் லைஃப் ஃபைட்டில் யாருமே இப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அந்த சோல்ஜர்ஸை பார்த்து, வீரர்களே ஏமாத்துக்காரியோட கையில் நம்ம எல்கியா நாடு இருப்பதா, அதுவும் இவ என்னடான்னா இந்த ஒரு சின்ன பொண்ணு உங்களோட பிரின்சஸை அள வச்சிருக்கா, அப்பேற்பட்ட ஒருத்திக்கிட்டே இருந்து இந்த எல்கியா நாடை காப்பாற்றணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயுமே எல்லாரும் போயிட்டு ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த குறுமை என்னடானா அதுலேயே ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கா. அந்த சோல்ஜர்ஸ் காலில் வந்து ஒரு மேஜிக் கேரை கட்டி விட்டதுனால அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னால அவங்க முன்னாடி மூவ் பண்ணி தான் ஆகணும். இவா இப்படி சீட்டிங் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம சோரோ கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனால் நம்ம சோரோ கிட்ட அவளால் ஜெயிக்க முடியல. உங்கள் பிரின்சஸோட க்யூட்னஸை பாருங்கள், இதுக்காகவாச்சும் நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சீரப் பண்ணிட்டு இருக்கவுமே இவா தோற்று போகிற கண்டிஷனில் ஆனவொடனே எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை உள்ளே இறக்குனவுடனேயுமே அந்த குறுமியோட சோல்ஜர்ஸ் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக மாறுறாங்க. அண்ட் அவங்க தொடுற நம்ம சோராவோட சோல்ஜர்ஸும் அவா டீம் சைடாக மாறிட்டாங்க. உடனே நம்ம சோரா எல்லாரையும் திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். நான் எப்படி மேஜிக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இவனால் ப்ரூவ் பண்ண முடியாததுனால இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுமை நினைக்கிறான். நம்ம சோராவால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ராஜாவை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின்க்கு ஆர்டர் கொடுக்கவும் நம்ம சோராவே அந்த இடத்துக்குள்ளே குதிச்சிருந்தான். மை குயின், நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்க, உன்னை மாதிரி ஒரு வீரமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. பட் ஆனால் அந்த குறுமி என்னடான்னா மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் சாவடிச்சிட்ருக்கா, அவளோட சொந்த இதுக்காக உங்களை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லவுமே அந்த குயின் வந்துட்டு இவங்க சைடு மாறிடுதா. லவ் கேம்ஸில் என்ன வஞ்சதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லிட்டு இப்போ மேலே வந்துட்டுருக்கான். ஒரு குயினை மாற்றிட்டதுனால எதுவுமே மாறிடாது, என்னதான் இருந்தாலும் அவள் மேஜிக் யூஸ் பண்ணிட்டுருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா தலையை பிச்சுட்டு இருக்கும்போது நாம் பிளாங்க், நம்ம தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோ சொல்லவும் உடனே அந்த அன்றைக்கி பார்த்தா அந்த குறுமி என்னடான்னா ஒரு தப்பான மூவாக வைக்கிறா. அந்த குயினை வெட்ட சொல்லி சோல்ஜருக்கு ஆர்டர் கொடுக்கவும் என்னோட குயினை நான் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக இருந்தான். பார்த்தா இப்போ அவனும் வந்து சோரா சைடு மாறுதான். இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். எப்போவுமே ஒரு கேமை வின் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எல்ஃப் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கு அண்ட் இவங்க தான் மேஜிக்கில் ரொம்பவே பெஸ்ட்டு. இவங்க குறுமி சைடு இருந்தாலுமே சோரா வந்துட்டு இதை எப்படியோ கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதுனால இந்த சோரா கூட வேறு ஏதோ ஒரு பெரிய ரேஸ் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுமையை தப்பாக நினச்சிட்ருக்கா. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோரா அவனோட புத்திசாலித்தனத்தை தான் யூஸ் பண்ணுறான். நம்ம சோரா அண்ட் ஷீரோ, அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்தா பிளாங்க்கு. இந்த பிளாங்க் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.